equal to 1 minus 1 1 minus 1 3, B equal to matrix 1 2 minus 4 2, C equal to matrix minus 7 6 3 2. Prove that A into B plus C equal to A into B plus A into C. பியையும் சியையும் ப்ளஸ் பண்ணி ஏவால் மல்டிபிள் பண்ணணும், ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஏயும் பியும் மல்டிபிள் பண்ணி ஏயும் சியையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.72 இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கனாலே முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சினா நீங்கள் முதல்ல ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணக்கப்புறம் சி கூட ஆட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா சம் வந்து தப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ பண்ணக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், இந்த மொத்த வேல்யூவுமே ஏயால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், B plus C கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ Bயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 minus 4 2 plus Cயோட வேல்யூ என்ன இருக்குது, minus 7 6 3 2. ஸோ நம்ம மேக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக எழுதும் போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ பார்த்தோட்டே வந்துட்டு மார்க் போடுவாங்க. ஸோ கொஞ்சம் நீட்டாக எழுத ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ்னால் நமக்கு பிரச்சனையே இல்லை, என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாமா, அந்தந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ ஈக்குவலாக பண்ணிடலாம். 1 ப்ளஸ் மைனஸ் 7ஆ, அப்போ 1 ப்ளஸ் மைனஸ் 7. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ்னால் நீங்கள் இப்படி எழுதி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக போடுறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இங்கே இருக்கிறத அப்படி எடுத்து எழுதுங்க. ஸோ 1ஐயும் மைனஸ் 7ஐயும் ப்ளஸ் பண்ணுமா, ஸோ 1 ப்ளஸ் மைனஸ் 7, தென் 2 ப்ளஸ் 6 minus 4 plus 3, அடுத்து 2 plus 2. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாமா. ஸோ 1 plus minus 7 இருக்குது. ஸோ ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்படி மாறி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், மைனஸ் தான் வரும். ஸோ சேமாக வந்தால் ப்ளஸ் வரும், மாறி வந்தால் மைனஸ் வரும். சரிங்களா? ஸோ இப்போ மாறி வந்தனால மைனஸ். அப்போ என்ன பண்ணணும், 1 minus 7 கிடைக்கும். 1 minus 7னா 1 minus 7. ஸோ இதை கழிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் 6 கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் 6, தென் 2 ப்ளஸ் 6 8, மைனஸ் 4 ப்ளஸ் 3னா மாறி வந்திருக்குதா சைனா, அப்போ கழிக்கணும். ஸோ 4லேருந்து 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பர் வந்து 4 தான். ஸோ அது பக்கத்தில் மைனஸ் இருக்கனால மைனஸ் 1, 2 ப்ளஸ் 2 4. ஸோ இப்போ வந்து நமக்கு 6 மைனஸ் 6 8 மைனஸ் 1 4 கிடச்சிருச்சு. பி ப்ளஸ் சி. ஸோ இந்த பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏவோட மல்டிபிள் பண்ணுமா. அப்போ ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 1 மைனஸ் 1 3, அடுத்து மல்டிபிள் இன்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ பி ப்ளஸ் சிக்கு பதிலாக மைனஸ் 6 8 மைனஸ் 1 4. ஸோ மல்டிபிளில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ மல்டிபிள்னால என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ரோவை 2 டைம் எழுதணும், செகண்ட் ரோவை 2 டைம் எழுதணுமா, 1 1 1 1, தென் கீழே மைனஸ் 1 3 மைனஸ் 1 3. ஓகேங்களா? ஸோ தென் அடுத்த மேட்ரிக்ஸில் 2 காலத்தையும் 2 சைடு எழுதணுமா, மைனஸ் 6 மைனஸ் 1 மைனஸ் 6 மைனஸ் 1, தென் செகண்ட் காலத்தை செகண்டில் எழுதிருங்க, 8 4 8 4. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாமா. மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு செகண்ட் செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட். ஸோ இந்த நம்பர் கூட தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 இன்ட்டு மைனஸ் 6 எவ்வளோ, மைனஸ் 6. சென்ட்ரலில் நம்ம என்ன தான் பண்ணணும், ஆட் தான் போடணும், ப்ளஸ் தான் போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. ஸோ இந்த மாதிரி 2 சிம்பிள் ஒன்றா வரும்போது நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணலாம், 1 இன்ட்டு 8 8, சென்டர் வேல்யூ ப்ளஸ் தான் நம்ம போடணும். ஸோ 1 இன்ட்டு 4 4, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 6. ஸோ நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணும்போது 2 வேல்யூமே சேமாக மைனஸில் வரும்போது அது என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 6 ப்ளஸ் 6, center value plus 3 into minus 1 minus 3, then minus 1 into 8 minus 8 plus 3 into 4 12. இப்போ என்ன பண்ணணும், ஸோ இப்போ இந்த சிம்பிள் எல்லாம் உள்ள பண்ணிடலாமா. ஸோ மைனஸ் 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் 1, 8 ப்ளஸ் 4 6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 மைனஸ் 8 ப்ளஸ் 12. அப்போ இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா. ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸ் மைனஸ் 6 மைனஸ் 1 minus 7, 8 plus 4, 12,
6 minus 3 3 minus 8 plus 12 4 சரிங்களா. ஸோ மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்கு, பட் பெரிய வேல்யூ 12 பக்கத்தில் ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் தான். அப்போ இது என்னது, ஏ இன்டூ பி ப்ளஸ் சிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஈக்குவேஷன் 1. செகண்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி ப்ளஸ் ஏசி கண்டுபிடிக்கணுமா. அதில் முதல்ல ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அப்போ ஏ இன்ட்டு பினா ஏயோட வேல்யூ என்ன, 1 1 minus 1 3 இன்டூ பியோட வேல்யூ என்ன, 1 2 minus 4 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா. மல்டிபிள் பண்ண என்ன சொன்னேன், ஒன்றுமே இல்லை, ஈக்குவல்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக 2 டைம் ரோவை எழுதணுமா. 1 1 1 1 ரோவை 2 டைம் மேலே எழுதியாச்சு. மேலே இருக்கனால இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிட்டோம். கீழே -1 3 -1 3. அதேமாதிரி காலத்தையும் 2 டைம் எழுதணுமா. 1 -4 1 -4 2 2 2 2. தென் என்ன பண்ணலாம், அடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டு செகண்ட். ஃபஸ்ட்டு வர ரோ நம்பரும் ஃபஸ்ட்டு வர காலம் நம்பரும் செகண்ட் வர ரோ நம்பர் செகண்ட் வர காலம் ஓகேங்களா. ஆட் பண்ணுமா. 1 1 1s are 1 ப்ளஸ் 1 into -4 -4 1 2s are 2 ப்ளஸ் 1 2s are 2 -1 into 1 -1 ப்ளஸ் 3 into -4 -12 -1 into 2 -2 plus 3 into 2 6 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த சிம்பிளை உள்ளே கொண்டு போயிடலாமா. 1 ப்ளஸ் மைனஸ் மாதிரி வந்தால் -4 2 ப்ளஸ் 2 -1 ப்ளஸ் மைனஸ் மாதிரி வரும்போது -12 -2 ப்ளஸ் 6. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா. அப்போ ஈக்குவல் 1 minus 3 -3 2 plus 2 4 -1 -12 ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் -13 -2 plus 6 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 4 ஓகேவா. அப்போ இது என்னது, a into b. ஸோ a into b கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், a into c கண்டுபிடிக்கணுமா. ஓகே, அப்போ ac ஈக்குவல் டு a வேல்யூ என்ன 1 1 -1 3 இன்ட்டு சியோட வேல்யூ என்ன -7 6 3 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுமா. மல்டிபிள் பண்ணும்போது என்ன பண்ணணும், 2 ரோவையும் 2 காலத்தையும் 2 டைம் எழுதணுமா. ஃபஸ்ட்டு இருக்க ரோவை 2 டைம் எழுதணும். என்ன இருக்குது ஏசியில் 1 1 அப்போது 1 1. அடுத்து கீழே என்ன இருக்குது -1 3 இருக்கா, அப்போ அதை 2 டைம் எழுதணும். -1 3 -1 3. அதேமாரி காலம் 2 டைம் எழுதணுமா. -7 3 -7 3. இங்கே என்ன இருக்குது, அடுத்த காலம் 6 2 6 2. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வேல்யூ கூட இங்கே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணுமா. ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் 1 into -7 -7 plus 1 into 3 3 1 into 6 6 plus 1 into 2 1 into 2 2 -1 into -7 2 மைனஸ் வரனால ப்ளஸ் ஆயிருமா 7 plus 3 3s are 9 -1 into 6 -6 plus 3 2s are 6. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கனால அப்படியே இது பண்ணிடலாமா. அப்போ ஏசி ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா -7 + 3னா -4 6 + 2னா 8 7 + 9 அப்படின்னு என்ன வரும் 16 -6 + 6 என்ன வரும் 0 ஓகேங்களா. இப்போ நமக்கு ஏபியும் போட்டுட்டோம் ஏசியும் போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஏபி ப்ளஸ் ஏசி ஈக்குவல் டு ஏபிக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க -3 4 -13 4 கண்டுபிடிச்சிங்க ப்ளஸ் -4 8 16 0வா. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் ஆட்னா என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாக ஆட் பண்ணுறது தான். -3 ப்ளஸ் -4 அடுத்து 4 + 8 -13 ப்ளஸ் 16 4 + 0 ஓகேங்களா. அப்போ ஈக்குவல் -3 ப்ளஸ் மைனஸ் மாதிரி வந்தால் மைனஸ் தான் வரும். அப்போ டோட்டலாக மைனஸ் எவ்வளோ -7 4 + 8 12 -13 + 16னா +3 4 + 0 4. ஸோ ஏபி ப்ளஸ் ஏசிக்கு என்ன கிடச்சிருக்கு, இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரி, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அப்போ இங்கே என்ன எழுதிடணும், therefore equation 1 and 2 A B + C equals
ஏபி ப்ளஸ் ஏசி இது எழுதிடணும். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் சம் A equal cos theta 0 0 cos theta, B equal sin theta 0 0 sin theta. Show that a square plus b square equal to I. இந்த சம் எக்ஸசைஸ் 3.19ல எட்டாவது சம்மா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏவை ஸ்கொயர் பண்ணும், பிஏ ஸ்கொயர் பண்ணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஐ வேல்யூ கிடைக்கணும். ஐ வேல்யூனா தெரியணும்ல, 1001 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தனியாக கண்டுபிடிக்கலாம். ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏவை வந்து 2 டைம் மல்டிபிள் பண்ணுமா, காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஸோ மல்டிபிள் பண்ணால் என்ன சொன்னால், ரோவை 2 டைம் காலம் 2 டைம் எழுதணுமா. இப்போ மேட்ரிக்ஸ் காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா 0, அடுத்து 0 காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா. ஸோ அதுமாதிரி காலம் 2 டைம் எழுதணுமா, 2 சைடு எழுதணுமா நம்ம. அப்போ எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா 0 காஸ் தீட்டா எழுதிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேல்யூ மல்டிபிள் ஆட் செகண்ட் வேல்யூ மல்டிபிள், ஃபஸ்ட்டு வேல்யூ மல்டிபிள் ஆட் செகண்ட் வேல்யூ மல்டிபிள். இந்த மாதிரி தான் எல்லா டேர்மையும் நம்ம பண்ணணும். சரியா? தென் ஈக்குவல் மல்டிபிள் பண்ணுங்கள், காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0. அடுத்து காஸ் தீட்டா இன்ட்டு 0 0வில் எதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 0. தென் 0 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் 0 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 ப்ளஸ் காஸ் இன்ட்டு 0 0 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், மேட்ரிக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேங்களா? இது வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா. அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்ட்டு பி, பி இன்ட்டு பியா. அப்போ பியை மல்டிபிள் பண்ணால் பியோட வேல்யூ என்ன, சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா இன்ட்டு அகெயின் பி தான் சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாமா, ஈக்குவல் மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணணும், ரோவை 2 டைம் காலம் 2 டைம் எழுதணுமா. அப்போது சைன் தீட்டா 0 சைன் தீட்டா 0, அதேமாதிரி கீழே இருக்கிற ரோவை 2 டைம் எழுதணும், 0 சைன் தீட்டா 0 சைன் தீட்டா. ஸோ ரோவை 2 டைம் எழுதிட்டோம், அதேமாதிரி காலம் 2 டைம் எழுதணும். ஸோ சைன் தீட்டா 0 சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா 0 சைன் தீட்டா. ஸோ மல்டிபிள் பண்ணலாமா, மல்டிபிள் பண்ண என்னது, ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட். இது உங்களுக்கு ஸ்டார்டிங்னால நான் உங்களுக்கு வந்து நோட் பண்ணுறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் இதை நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நீங்களே மல்டிபிள் பண்ணிடலாம். ஈக்குவல்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0, தென் சைன் 0 0 0 சைன் 0 0 சைன் 0 சைன் 0 0 0 இன்ட்டு 0 0 சைன் இன்ட்டு சைன் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும், ஈக்குவல் பி ஸ்கொயர் ஈக்குவல் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. இது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஏ ஸ்கொயரும் தெரியும், பி ஸ்கொயரும் தெரியும். ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆட் பண்ணால் நமக்கு ஐ வேல்யூ கிடைக்கணுமா. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா 0 0 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா 0 0 சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஸ்ட்ரெயிட் நம்பரை ஈக்குவல் பண்ணால் அவ்வளோதான். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 0 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு இங்கே என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இதோட வேல்யூ என்ன வரும்னா 1. சரிங்களா? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ நீங்கள் படிச்சுக்கோங்க. காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ 1, 0 ப்ளஸ் 0 0 0 ப்ளஸ் 0 0 அகெயின் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1. அப்போ இது எதோட வேல்யூ, 1 0 0 1ன்னு வந்தாலும் எதோட வேல்யூ, ஐயோட வேல்யூ தானே. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நெக்ஸ்ட் சம்.
A equals matrix 5 2 9 1 2 8, B equals matrix 1 7 1 2 5 minus 1. Prove that AB whole transpose equal B transpose A transpose கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது 3.19 எக்ஸசைஸில் 12வது சம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம ஏபியை மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பிக்கும் ஏக்கும் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வேல்யூ இங்கே என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு எடுத்துட்டு அப்புறம் ரைட் சைடு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் எப்போவுமே என்ன பண்ணும், பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணிடலாமா. ஏ இன்ட்டு பி ஈக்குவல் ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5 2 9 1 2 8 இன்ட்டு பி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 7 1 2 5 minus 1. ஸோ என்னடா இங்கே 2 rows 3 column, இங்கே வந்து 3 rows 2 columns இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ன இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் எப்போதும் போல் மல்டிபிள் என்ன பண்ணுவீங்க, ரோ என்ன இருக்கோ அதை ரெண்டு சைடு எழுதணும், காலமையும் ரெண்டு சைடு எழுதி மல்டிபிள் பண்ணணும். சேம் மெத்தட் அதே மாதிரி தான் எழுதணும். சரிங்களா? ஸோ எழுதலாமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெண்டு ரோவையும் ரெண்டு சைடு எழுதணுமா ஈக்குவலாக. அப்போ ஃபஸ்ட்டு ரோவை ரெண்டு டைம் எழுதணும். 5 2 9 ஒரு டைம் எழுதியாச்சு. அதே மாதிரி அகெயின் இன்னொரு டைம் 5 2 9. தென் கீழே இருக்கிற ரோவையும் அதுமாதிரி ரெண்டு டைம் எழுதணுமா, 1 2 8 1 2 8. அதேமாதிரி இங்கே ரெண்டு காலம் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு காலம் இங்கே, செகண்ட் காலம் இங்கே. சேம் மெத்தட் தான். 1 1 5 1 1 5 7 2 minus 1 7 2 minus 1. ஸோ எப்போது போன சம்மில் மல்டிபிள் பண்ணும்போது எழுதணும்ல அதே தான். இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டும் செகண்டும் தேர்டும். ஸோ அங்கே ரெண்டு நம்பர் தான் இருந்தது, அதனால ஃபஸ்ட்டு கூட ஃபஸ்ட்டு செகண்ட் கூட செகண்ட். இங்கே தேர்ட் வேல்யூ 3 வேல்யூ இருக்கனால ஃபஸ்ட்டு கூட ஃபஸ்ட்டு செகண்ட் கூட செகண்ட் தேர்டு கூட தேர்ட். இதை மல்டிபிள் பண்ணி மூணையும் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அவ்வளோதான். 1 2 3 1 2 3 1 2 3 அந்தந்த நம்பர் கூட ஆட் பண்ணிடுங்க. மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பரையும் ஈக்குவல் பண்ணுங்க. 5 1s are 5 ஆட் தான் பண்ணணும். ஓகேங்களா? 2 1s are 2 plus 9 5s are 45. அகைன் இது 5 7s are 35 2 2s are 4 9 1s are 9. பட் அங்கே மைனஸ் இருக்கனால என்ன வரும், -9. ஓகேவா? அடுத்து 1 1s are 1 plus 2 1s are 2 8 5s are plus 40 1 7s are 7 plus 2 2s are 4 plus 1 into -8 ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதை ஆட் பண்ணலாமா. அப்போ ஈக்குவல் 5 plus 2 plus 45 எவ்வளோ வரும், 52. 35 plus 4 39. ஸோ மைனஸ் ப்ளஸ் மல்டிபிள் ஆகும்போது அங்கே என்ன வரும், மைனஸ் தான் வரும். அப்போ -9 இங்கே இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்கும், -9 மாறிடும். இந்த ப்ளஸ் மைனஸ் மல்டிபிள் பண்ணும்போது -9. அப்போ 35 plus 4 -9 அப்படின்னா 35 plus 4 39. 39ல் 9 மைனஸ் ஆனால் எவ்வளோ வரும், 30. தென் இதை ஆட் பண்ணிங்கன்னா 43. 7 plus 4 எவ்வளோ, 11. மைனஸ் ப்ளஸ் மாறி வரனால மைனஸ் வேல்யூ -8ன்னு மாறிடும். ஸோ 7 plus 4 11. 11 - 8 என்ன வரும், 3 வரும். ஓகேங்களா? அப்போ என்ன வருங்க, 3. ஸோ ஏ இன்ட்டு பி, ஏபியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 52 30 43 3 கண்டுபிடிச்சிட்டோம். தென் இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா. அப்போ ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு, டிரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவை காலமாக மாற்றணுமா. அப்போ 52 30 43 3. ஸோ இது என்னது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? தென் செகண்ட் கண்டுபிடிக்கலாமா. செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி மல்டிபிள் பண்ணுமா. அப்போ ஏ என்ன கொடுத்துருக்காங்க, 5 2 9 1 2 8. ஓகேவா? அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் என்ன வரும், ரோவை காலம் எழுதணுமா. அப்போ 5 1 2 2 9 8. ஓகேவா? ரோவை காலமாக மாற்றிட்டோமா. அதே மாதிரி இங்கே அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணுமா. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 7 1 2 5 -1 கொடுத்துருக்காங்க. ஸோ பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன வரும், ரோவை காலமாக எழுதணுமா. 1 7 1 2 5 -1. ஓகேவா? இப்போ மாற்றி எழுதியாச்சு.
இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணும், மல்டிபிள் பண்ணுமா, ஏ ஃபஸ்ட்டு ஆனால் பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் தான் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன, 11572 minus 1 into A transpose என்ன 512298. ஸோ போன டைம் மல்டிபிள் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸோ இதை 2 டைம் எழுதி காலையுமே 2 டைம் எழுதி மைனஸ் பண்ணோம். ஸோ ரோவை 2 டைம் எழுதி காலம் 2 டைம். ஓகே மல்டிபிள் பண்ணலாமா, B transpose into A transpose ஓகேங்களா. அப்போது இப்போ என்ன பண்ணலாம், B transpose A transpose. B transpose மேலே 2 ரோ கொடுத்துருக்காங்களா, அந்த ரோவை 2 டைம் எழுதலாமா. அப்போ எழுதுங்க பார்க்கலாம். B transpose என்ன வருது, 115 115 2 டைம் எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்குது, 72 minus 1 72 minus 1. தென் காலம் 2 டைம் எழுதணுமா, 5 2 9 5 2 9. செகண்ட் காலம் என்ன இருக்குது, 1 2 8 1 2 8. ஸோ அப்படி டபுள் டைம் எழுதுகிறோம் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கூடயும் செகண்ட் கூடயும் தேர்ட் கூடயும் கம்பேர் பண்ணி என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுவோமா, பண்ணலாமா. மேட்ரிக்ஸ் 1 5s are 5 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 5 9s are 45. தென் 1 1s are 1 ப்ளஸ் 1 2s are 2 ப்ளஸ் 5 8s are 40. Then 7 5s are 35 plus 2 2s are 4 plus minus 1 into 9 minus 9. Then 7 1s are 7 plus 2 2s are 4 plus minus 1 into 8 minus 8. ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 52 43 35 ப்ளஸ் 4 39. அதில் மைனஸ் ப்ளஸ் மாறி வரனால மைனஸ் 9 வரும். அதேமாரி இங்கே மைனஸ் ப்ளஸ் மாறி வரனால மைனஸ் 8 வரும். ஸோ இங்கே என்ன வரும், 33 வருமா. ஸோ இது என்னது, பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலாக வந்திருக்குமா. அப்போது therefore 1 and 2 equals AB the whole transpose equals B transpose into A transpose. hence proved எழுதிருங்க. ரொம்ப ஈஸி. அதே ஈக்குவேஷன் தான் பண்ண போகிறோம். நம்ம மாற்றுறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ப்ளஸ் மைனஸ் சைன் மட்டும்தான் போடணும் ஓகேங்களா. தென் லாஸ்ட் சம் பார்க்கலாம். தென் லாஸ்ட் சம் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஏபிசி வேல்யூ கொடுத்துருக்காங்க. தென் கண்டிஷன் ஏ இன்டூ பிசி ஈக்குவல் டு ஏபி இன்டூ சி இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் வந்து பிடிஏ கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து புக்கில் இல்லை. ஸோ நீங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லை அப்படிங்கிறனால சேம் இதே மாடலில் இன்னொரு சம் இருந்தது நம்ம புக்கில். ஸோ 3.19 எக்ஸசைஸில் சம் 7ல் ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ நான் அதனால் இந்த சம் ஒரே மாடல் அப்படிங்கிறனால இதுக்கு பதிலாக நான் இந்த சம் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டூ பிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுவோமா. அப்போ பிசி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4015 இன்டூ சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2012 கொடுத்துருக்காங்களா, 2012 ஓகேங்களா. இப்போ மல்டிபிள் பண்ணலாமா. மல்டிபிள் பண்ண என்ன சொன்னேன், ரோவை 2 டைம் காலம் 2 டைம் எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், 4040. அதே மாதிரி கீழே அடுத்த ரோ என்ன 1515. அதேமாதிரி காலம் 2 சைடு எழுதணுமா, 2121 02 02. தென் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபஸ்ட் செகண்ட் செகண்ட் ஃபஸ்ட் செகண்ட் ஃபஸ்ட் செகண்ட் ஃபஸ்ட் செகண்ட் ஃபஸ்ட் செகண்ட் சரிங்களா. ஸோ அது ஈக்குவல் கூட கம்பேர் பண்ணும். ஸோ மல்டிபிள் பண்ணி என்ன பண்ணணும், ஆட் பண்ணுமா. ஆட் பண்ணுங்க. 4 2s are 8 plus 0 into 1 0. 4 into 0 0. 0 into 2 0. 1 2s are 2 plus 5 1s are 5. Then பார்த்தீங்கன்னா 150. 1 into 0 0. 5 into 2 10. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணலாமா. ஆட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு, 8 0 7 10 ஓகேவா. ஸோ பிசி வேல்யூ வந்து நமக்கு இது கிடைக்குது. தென் என்ன பண்ணோம், பிசி கண்டுபிடிச்சக்கப்புறம் தான் ஏ கூட மல்டிபிள் பண்ணோம். அப்போ ஏ இன்டூ பிசி.
தென் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 1 3 இன்டூ பிசி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 8 0 7 10 அகெயின் அதே மாடலில் மல்டிபிள் பண்ணுமா ரோவை 2 டைம் காலம் 2 டைம் எழுதணுமா ஸோ 1 2 1 2 கீழே ரோ 1 3 1 3 அதே மாதிரி 2 ரோவையும் 2 சைடு எழுதணும் 8 7 8 7 0 10 0 10 எழுதிட்டோமா ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணலாமா 1 8s are 8 plus 2 7s are 14 1 into 0 0 plus 2 into 10 20 1 8s are 8 plus 3 7s are 21 1 into 0 0 plus 3 into 10 30 அப்போ இப்போ இதை ஆட் பண்ணுங்க a into b into c equal to 14 plus 18 எவ்வளோ வரும் 22 20 29 30 ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம a இன்ட்டு பி இன்ட்டு சி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இதே ஈக்குவலான வேல்யூ கிடச்சதுன்னா ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேவா அடுத்து ஏபி இன்ட்டு சின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஏபி ப்ராக்கெட்டில் இருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம ஏபியை மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 1 2 1 3 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன 4 0 1 5 மல்டிபிள் பண்ணால் என்ன பண்ணும் 2 டைம் ரோவு 2 டைம் காலம் எழுதணுமா ஸோ 1 2 1 2 அடுத்த ரோ 1 3 1 3 அடுத்த 2 காலம் 4 1 4 1 0 5 0 5 இப்போ என்ன பண்ணணும் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும் நான் 2 மார்க்ஸ் சொல்லி தரும்போதே உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாக இது சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் இதை நம்ம பொறுமையாக மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா டைம் ஆகும் ஸோ 2 மார்க்கில் சொன்ன அதே மெத்தடை தான் இங்கேயும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோங்க சரியா இப்போ என்ன பண்ணணும் நேராக இருக்க வேல்யூவை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுமா ஆட் பண்ணிடலாமா இப்போ வந்து நம்ம ஏவையும் பியையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்துச்சு ஓகேங்களா ஸோ 4 + 2 6 10 7 15 தென் என்ன பண்ணலாம் ஏபி கண்டுபிடிச்சக்கப்புறம் சி கூட மல்டிபிள் பண்ணலாமா அப்போ ஏபி இன்ட்டு சி ஏபி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் 6 10 7 15 சியோட வேல்யூ என்ன 2 0 1 2 ஸோ மல்டிபிள் பண்ணால் அகெயின் அதே மெத்தட் என்ன பண்ணும் மேட்ரிக்ஸ் 6 10 6 10 7 15 7 15 தென் காலம் 2 1 2 1 0 2 0 2 மல்டிபிள் பண்ணோம்னா 6 2s are 12 plus 1 10s are 10 6 into 0 0 plus 10 into 2 20 7 2s are 14 plus 15 1 15 7 into 0 0 plus 15 2s are 13 ஓகே இப்போ இந்த 12 + 10 0 + 20 இதெல்லாம் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்கு 22 20 29 30 ஸோ ஏபி இன்ட்டு சியோட வேல்யூ செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டும் செகண்டும் நீங்கள் பார்க்கும்போது ஈக்குவலான வேல்யூ கிடச்சிருக்கு ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன எழுதலாம் கண்டிஷன் எழுதிடலாமா ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல்ட் ஏபி இன்ட்டு சி ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதலாம் பட் எழுதலைனாலுமே இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ தென் மேட்ரிக்ஸ் 5 மார்க்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ சம்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு சம்ம புரியல அப்படின்னா மறுபடியும் அகெயின் ஸ்லோவாக வச்சு பாருங்கள் எக்ஸசைஸு எக்ஸாம்பிள் எல்லாமே ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் வைஸ் கேட்டது நான் நடத்தின மாடல் ரிலேட்டடாக வேறு மாடல் சம்ஸ் இருந்தாலுமே நீங்கள் அதையும் போட்டு பார்த்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட பாருங்கள் ஓகேங்களா ஸோ கொஸ்டின் பேப்பர் வைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ தேங்க்யூ